நமசிவாய. 8/1/2024 நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்மளுடைய எல்லா விதமான தடைகள், அந்த தடைகள்லேயே ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக பார்க்கும்போது பார்த்தோம்னா, பணம் ரீதியான தடைகள், அதாவது தொழில் செய்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நம்ம வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த 2 விஷயம் தான் அல்லவா. அப்போ அந்த வேலை போகும்போது அந்த வேலை ரிலேட்டட், கெரியர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸில் ஏதாவது தடைகள், நமக்கு பணம் கொடுத்துட்டு திரும்பி வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் சரி, வேலையே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த மாதிரியாக எல்லா விஷயத்தையுமே அந்த மாதிரியான தடைகள், ஃபினான்ஸ் ரிலேட்டட், வேலைகள் ரிலேட்டட், இது மாதிரியான தடைகள் அனைத்தையுமே போக்கிக் கொள்வதற்கு நாளைக்கு சுலபமாக சிம்பிளாக ஒரு பரிகாரம் செய்யலாம். இதை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இந்த ஒரு நாளிலே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது ஒரு 8 நபருக்கு டீ வாங்கி கொடுக்கறது. அந்த 8 பேருக்கு டீ வாங்கி கொடுக்கறதுன்றது எப்பேற்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரியாக இல்லாமல், வீட்டுக்கு வரவங்களுக்கு டீ கொடுக்கறதுங்கிற மாதிரியான விஷயமாக இல்லாமல், பிச்சை புகுவோர்கள் இருக்காருங்களவா, அந்த பிச்சை புகுவோருக்கு டீ வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயம். இல்லைனா ரொம்ப லோ லெவல் ஒர்க்கர்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுன்னு. லோ லெவல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்தோம்னா, அவர்களுடைய ஜாதியையோ மற்ற விஷயங்களையோ குறிப்பிடுவதில்லை, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், அவர்களுக்கு இடப்பட்டுள்ள பணிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டீ கண்டிப்பான முறையிலே நமக்கு பெரிய தடை நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நாளை செய்து விடுங்கள். 8/1/2024 டீ வாங்கி கொடுக்கறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்ததாக நாளைக்கு உணவு 8/1/2024 நாளிலே உணவு கொடுப்பது, பசுவுக்கு உணவு கொடுப்பது. நான் இப்போ சொன்ன மாதிரியான உணவு பெக்கர்ஸ்க்கு கொடுக்கறது, இந்த மாதிரி பிச்சை புகுவோருக்கு கொடுப்பது, யாசகம் கேட்போருக்கு கொடுப்பது, தெருவில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, அசுத்தங்களை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக அதில் எந்த மாதிரியான உணவுன்னு பார்த்தோம்னா, சக்கரை பொங்கலை வீட்டிலேயே செய்து கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பசுவுக்கு காலில் செருப்பு இல்லாமல், எந்த மனிதர்களுக்கு கொடுக்கும்பொழுதும் நம்ம தானம் கொடுக்கும்பொழுதும் கண்டிப்பான முறையிலே செருப்பு இல்லாமல் தான் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நான் பலமுறை கூறியிருக்கிறேன். அதனால் நான் ஒரு சில டைமில் அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம செருப்பு இல்லாமல் நம்ம பசுவுக்கு கொடுக்கும்பொழுது நம்மளுடைய கைகளே அவை நக்கினால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராமத்து மக்கள் பலருக்கும் தெரியும். ஸோ அது மாதிரியாக நீங்கள் கைகள் படுமாறு, அதனுடைய வாயிலே கைகள் படுமாறு கொடுக்கறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சக்கரை பொங்கல் முடிஞ்சால் பண்ணி கொடுங்க. ஸோ அடுத்த நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய சிம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும், வால்பேப்பராக வைத்துக்கொள்வது அல்லது லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ நீங்கள் வச்சுக்கிற வால்பேப்பர் சிம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம் என்றால், இந்த ஒரு நாளிலே தாமரையை வைத்துக்கொள்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் தாமரையை இந்த ஒரு நாளிலே ஒரு குரு சன்னிதானத்திலே நீங்கள் கொண்டு போய் வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அல்லது அர்த்தநாரீஸ்வரருக்கு இந்த நாளிலே தாமரையை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது, இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு பரிகாரம். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருந்தாலும் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் போய்ட்டு தாமரையை வைத்து வழிபடுவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது எல்லா இடத்துலையுமே ஐயப்பன் சன்னதி இருக்கும். ஐயப்பனுக்கு அவர் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு இந்த அர்த்தநாரீஸ்வரா இல்லையா, மோகினி அவதாரம் எடுத்து வந்தவர். ஸோ அப்போ அது மாதிரியாக ஒரு விஷயமாக இருக்கும்போது நீங்கள் ஐயப்பனுக்கு இந்த தாமரையை வைத்து வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்வது, 2ல் ஏதோ ஒன்றும் செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் முடிஞ்சால் அது செய்யுங்க. அது செய்யும்பொழுதும் பார்த்தோன்னா, வீட்டிலே செஞ்சாலும் சரி, நீங்கள் கோயிலுக்கு போய் செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவதற்கு தவறிவிடாதீர்கள். வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது மட்டும் கிடையாது. நான் வழிபாடு என்று ஒவ்வொரு முறை குறிப்பிடும் பொழுதும் அந்த வழிபாடு என்பது அந்த குறிப்பிட்ட தெய்வத்துடைய நாமாக்களை சொல்வது, மந்திரங்களை சொல்வது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாளைய நாள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அங்கீரச முனிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருக்குண்டான நாள். அந்த அங்கீரச முனிவர் அப்படின்றது மாதிரியான ரிஷிகளை, பிரம்ம ரிஷிகளை நாம் வணங்கி வரும்பொழுது நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தியோ, அல்லது நமக்கு அந்த வரக்கூடிய ஒரு சுவடே இல்லாமலும் நீக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் பிரம்ம ரிஷிகள். ஸோ அதனால் அந்த மாதிரியான ரிஷிகளுடைய மந்திரங்களை தினசரியே சொல்லி அந்தந்த நாளுக்குரிய ரிஷிகளை சொல்லி வழிபடுதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் நாளைக்கு நீங்கள் வடக்கு பக்கமாக பார்த்து 8 முறை, ஒவ்வொரு முறையும் ஓம் அங்கீரசாய நமக, அங்கீரச முனி, அங்கீரசாய நமக, அங்கீரசாய நமக, அங்கீரசாய நமக என்று 8 முறை கூறி வழிபடுவது அப்படின்றது, நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். தினசரி கூற வேண்டிய பாடி ஆக்டிவேஷன் ஹீலிங் மந்த்ரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு நாளுக்கு உண்டான ஒரு பாடி பார்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்றுப்பகுதியிலே உங்களுடைய வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய இடது கையை கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது படி உங்களுக்கு அப்படி கை வைத்துக்கொள்ள விருப்பம் இல்லை என்றால், இல்லை வைத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருந்தால், கண்களை மூடி அந்த பகுதி, எந்த ஒரு பகுதியை சொல்கிறேனோ அந்த ஒரு பகுதியை நீங்கள்
தியானியுங்கள். அதாவது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ், இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். RELAX, ரிலாக்ஸ் 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 என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டு வருவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். நாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டொமக் ரிலேட்டட் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த டைமில் வேணால் செய்யலாம். இதுக்கு டைம் எல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரே ஒரு முறை செய்வதனால் பலன் இருக்காது. ஒவ்வொரு நிமிடமாகவோ 2 நிமிடமாகவோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 தடவையாவது செய்யுங்க. அது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்ததாக டெய்லி மணி மந்த்ரா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நாளை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மணி மந்த்ரா வந்து மணி ரூலர், MONEY, மணி RULER, மணி ரூலர். மணி ரூலர்னு நீங்கள் காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு கண்ணாடியை பார்க்கும்போது ஆரம்பியுங்கள். எவ்வளோ முறை மனதிற்குள் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இல்லை கண்ணாடியை பார்த்துட்டே நீங்கள் வந்து வாய் விட்டும் சொல்லலாம், கண் திறந்த நிலையிலே. பின்னர் மனதிற்குள்ளேயே எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லிக்கலாம். நோ ரூல்ஸ் இந்த விஷயத்திற்கு, எல்லோருமே செய்யலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் 8/1/2024 பொறுத்த வரைக்கும் முத்திரைகள் செய்வது, அதே போல் வந்து ஏதாவது ஒரு மெடிடேஷன் செய்கிறது, யோகா ஏதாவது ஒன்று செய்கிறதுனா அது மாதிரி செஞ்சால் அது உடனடியாக கை வரும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ராக்டிசஸ் இருந்ததுன்னா அது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நாடி சுத்தி, இதை பற்றியும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறதுக்கு முன்னால் கோடானு கோடி நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நிறைய சொல்லியிருக்காங்க. பிரீத் எக்ஸசைசஸ். ஸோ அது மாதிரி நாடி சுத்தி எக்ஸசைஸ் பண்ணலாம், பிரீத்திங் ஒர்க் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது மெடிடேஷன் உட்காந்து தியானம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது வந்து ஏதாவது முத்திரைகள் செய்வது, ஒரு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரைக்கும் ஏதாவது ஒரு முத்திரைகள் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமும் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உபயோகிக்க வேண்டிய கலர் வந்து கிரீன் கலர். மாலையில் வந்து கிரீன் அண்ட் ஒயிட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் பஞ்சபக்ஷியின் முறைப்படி ரெட். நம சிவாய.